வேலு யாரு? நான் தான். நேத்து நைட்டு ரோட்ல தகராறு பண்ணது ஐயா கூட்டு வர சொன்ன. இங்கே இருங்க, ஐயா வருவாரு. ஏன் மாமா இதுக்காக ஸ்பீடா கூட்டு வந்த? ஹலோ சார். நேத்து அவனையே அடிச்ச? அவன் அப்படி விட்டுட்டு வந்ததே எனக்கு வருத்தமா இருக்கு சார். கொண்டுட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருக்கணும். எந்த போலீஸ் ஸ்டேஷன்லயும் அவன் மேல கேஸ் புக் பண்ண மாட்டாங்க. ஏன் சார்? அவன் அவ்வளவு பெரிய ரவுடியா? போலீஸ் ரவுடி போலீஸ். அரசியல்வாதிகளையும் ரவுடிகளையும் கைக்குள்ள வச்சுக்கிட்டு என்கவுண்டர்ங்கிற பேர்ல பிடிக்காதவங்களை சுட்டு தள்ளுறவன். அவன் பேரே என்கவுண்டர் சங்கர். சார், இவங்க your wife. என்னாச்சு உங்களுக்கு? தமிழகத்தின் விடிவெள்ளி வாழ்க! தங்க தலைவர் வாழ்க! தமிழகத்தின் விடிவெள்ளி வாழ்க! இவனுக்காக கஷ்டப்பட்டிருக்கேன். இந்த பார்ட்டிக்காக நான் பாடுபட்டிருக்கேன். இந்த தடவையோ சீட்டு கொடுக்காம என்னை ஏமாத்திட்டான். கேட்கும் போதெல்லாம் எனக்கு அப்புறம் நீதான் சொல்றான். அப்படியே இருந்தா ஆயுசுக்கு அந்த ஆளுக்கு அல்ல கையா தான் இருக்கணும். சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். அந்த ஆள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு சான்ஸ் கிடையாது. அவன் சாகணும். அதுக்கு என்ன வழி? ஆதி நமது அழைப்பினை எத்தனையோ வேலைகளுக்கு இடையில் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் தலைவர் ராமையா அவர்களை தொகுதி வாக்காளர்கள் சார்பில் வருவதாக என வரவேற்கிறேன். தபார், நான் யாருன்னு தெரியாம மேல கை வைக்கிற நீ? பரதேசி,
நீ வச்ச பாம்புல யாரு என்னன்னு அடையாளம் தெரியாம 16 பேர் செத்து போயிருக்காங்க. பல பேர் சீரியஸா இருக்காங்க. என் பவர் என்னன்னு தெரியாம விளையாடாத. பாத்தியா, என் மேல கை வச்ச உடனே தமிழ்நாடு அலறுது. போன் எடுத்து எஸ் சார், ஓகே சார் சொல்லிட்டு என்ன வெளியே அனுப்பு. தமிழ்நாடு இல்லடா, இந்தியாவே அலர்னாலும் சரி உன்னை காப்பாற்ற முடியாது. போன் எடுக்காத சார். நம்ம சிட்டில பெரிய தாதா, பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் வேற இருக்கு. நாளைக்கு மேலிடத்துல இருந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். இவன் தான் தலைவர் கொண்டாங்கிறதுக்கு நம்ம கிட்ட சாட்சி எதுவும் இல்லையே சார். என்கிட்ட இருக்கு, கொலைய நேர்ல பார்த்த சாட்சி. அப்படியே இருந்தாலும் தைரியமா வந்து இவனை எதிர்த்து கோர்ட்ல சாட்சி சொல்ல மாட்டாங்க சார். என் சாட்சி எங்க வேணும்னாலும் வந்து சொல்லும். ஏன்னா அது என் பொண்டாட்டி. நீங்க என்ன வேணும் உங்களுக்கு? ஓ உசுறு வேணும்டி. விழாவுக்கு வந்தோமா வேடிக்கை பார்த்தோமான்னு போகாம ஏண்டி கொலை பண்றதை எல்லாம் பார்த்துட்டு சாகுறீங்க? இன்ஸ்பெக்டர், கொலை பண்ணவரா? காப்பாத்துங்க. பயப்படாதீங்கம்மா. யோ, உனக்கு அறிவு இருக்காயா? நீ எல்லாம் ஒரு பொலிட்டீஷியன் சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இல்ல? இப்படி கதவெல்லாம் திறந்து வச்சுக்கிட்டாயா கொலை பண்றது? ஐயோ, யாராவது எடுங்களேன். கடவுளே. என்னங்க, எடுங்களேன். Please. ஹலோ, என்னங்க, நான் தாங்க. நான் சாட்சி சொல்லிடுவேன். என்ன கொலை பண்ண வராங்க. ஏய் ஒருடா, எலெக்ஷன் டைம்டா, மனுஷனுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. இவளையாவது சாட்சி இல்லாம கொள்ளுவோம். கேஸ் சிலிண்டரை ஓபன் பண்ணி ஃபயர் பண்ணிடுவோம். குடும்ப பொண்ணு சமைக்கும் போது செத்து போன மாதிரி இருக்கும். சூப்பர். தீப்பெட்டி எங்க வச்சிருக்க? முடியுடா. அந்த பக்கம் போங்க. பிரியா, வேண்டாம் பிரியா, போகாத. பிரியா, அம்மா, 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 பிரியா, அம்மா, பிரியா, அம்மா, பிரியா. என் குழந்தைய கொன்ன. என் குழந்தை எனக்கு வேணும். என் குழந்தைய கொன்ன. என் குழந்தை எனக்கு வேணும். என் குழந்தை எனக்கு வேணும். ஆதாரம் இல்லாம ஆதியை கைது பண்ணி என் மேல பழிய போட்டு டிபார்ட்மெண்ட்டை மாத்தி செலக்ஷன் போர்டுல போட்டாங்க. ஆதி, சங்கர், மினிஸ்டர் 3 பேர் கிரிமினல் தெரிஞ்சோம். ஆதியை விட்டுட்டதுனால என்னால ஒண்ணும் பண்ண முடியல. அவன் மட்டும் என் கையில கிடைச்சான்னா என் மேல இருக்க கலங்கத்தை தொடச்சிட்டு அவங்க யாருன்றத என்னால ப்ரூவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம என் ஒய்ஃபோட இந்த நிலைமை என் கோவத்தை கட்டுப்படுத்திருச்சு. அந்த மாதிரி ஆளுங்களை சும்மா விடக்கூடாது சார். எதிரியை வீழ்த்துறதுக்கு பலம் மட்டும் போதாது, புத்திசாலித்தனமும் பொறுமையும் வேணும். அவசரப்பட்டு கோவமா எழுந்த நீ நஷ்டப்பட்டு கீழே உட்காந்துடக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், எப்படிப்பட்ட ஆளுங்க டிபார்ட்மெண்ட்ல சேரணும்னு நினைச்சு நான் ஆசைப்பட்டனோ
அந்த மாதிரி ஆள் நீ. எல்லாரும் செலக்ஷன்ல ஹைட் வெயிட் தான் பார்ப்பாங்க. ஆனா நான் சுத்தமான மனசு இருக்கான்னு பார்த்தேன். அது உங்ககிட்ட இருக்கு. தேங்க்யூ சார். லிசன் மை பாய். சங்கர் இஸ் a very very dangerous person. அடிபட்ட பாம்பு. நீ போலீஸ் அதிகாரி ஆகிற வரைக்கும் பொறுமையா இருக்கணும். மாப்பிள்ளை வந்தாச்சு. வணக்கம் சார். வணக்கம். உள்ளவா. எப்படி இருக்காரு? லுபுக் மாதிரி இருக்காரு. ஏய், தங்கச்சி ஆஷா. வணக்கம்மா. ஆஹா, இந்த பொண்ணு எங்க வந்தா? மாப்பிள்ளையோட தங்கச்சியா இருக்கும். செல்வி, அடடடடடா, பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன் தான், அதுக்காக ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கிறதா? யாராவது வாயை திறந்து பேசுங்கப்பா. பேரன்புமிக்க பெரியோர்களே, பொதுக்கூட்டம் மாதிரி நம்ம எல்லாம் இவிட கும்பலா இருக்கிறதுனால பொண்ணு மாப்பிளையும் பேச கூச்சப்படுறாங்க போல இருக்கு. நம்ம எல்லாம் கொஞ்ச நேரம் வெளியில இருக்கலாம். வாங்க போல. வா வா வா, நம்மளும் தனியா பேசி முடிச்சிடலாம். நான் வரேன். ஆஷா, டேய், உட்காரு. என்னடி இங்கே இரு. பயமா இருக்கா? எதுக்கு? அன்னைக்கு என்ன டிராப் பண்ணீங்களே, அதுக்காக தான். அவசரத்துல சொல்லாம போயிட்டேன். கரெக்ட் டைம்க்கு போனதுனால தான் டிவில எனக்கு ஜாப் கிடைச்சது. பரவாயில்ல, இப்போ சொன்னீங்களே. நீங்க? நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆக போறேன். ட்ரைனிங்காக வெயிட்டிங். பாட்டு பாட தெரியுமா? வழக்கமா மாப்பிள்ளை தான் பொண்ணை பார்த்து பாட தெரியுமான்னு கேட்பாரு. நீ உள்டாவா அவர்கிட்ட கேக்குற? அவரை பார்த்து யார் கேட்டா? நான் பொண்ணை தான் கேட்டேன். என்னது? மாப்பிள்ளை பக்கத்துல உட்காந்துருக்காளே, அவளை கேட்டேன். பிடிச்சிருக்கா? என் தங்கச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எங்க அண்ணனு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். பிடிச்சிருக்கு. என்ன நடக்குது, என்ன நடக்க போகுதுன்னு ஒண்ணுமே புரியலையே. டேய், எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எங்க? பஸ் ஸ்டாப்ல. எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது. இங்க. எஸ். எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். நான் பார்க்கலையே. இனிமே பாப்படா. அப்புறம் கல்யாணம் உனக்கா எனக்கா? ரெண்டு பேருக்கும் தான். மாப்பிள்ளைக்கும் உனக்கும். முடிச்சிட்டீங்களா? பேசி முடிச்சிட்டீங்களா? மாப்பிள்ளை என்ன சொல்றாரு? இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? எங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது. எதுவா இருந்தாலும் நான் தான் டிசைட் பண்ணணும். என்னோட ஜாப், சம்பளம், ஃபேமிலி பத்தி தரகர் உங்ககிட்ட சொல்லியிருந்திருப்பாரு. எனக்கும் ஒரு தங்கச்சி இருக்கா. அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கும்போது அந்த மாப்பிள்ளை எல்லாம் நல்ல தகுதியோட இருக்கணும்னு கண்டிப்பா நான் எதிர்பார்ப்பேன். நாம ஒருத்தட்ட என்ன எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரி நாமளும் இருக்கணும் இல்லைங்களா? நான் இருப்பேன். எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு. நீ என்னம்மா சொல்ற? வேலு உனக்கு? எனக்கு டபுள் ஓகே. இந்த சம்பந்தத்துல எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். எனக்கும் ரொம்ப சந்தோஷங்க. பாப்போம். எப்போ? இல்ல பாப்போன்னு சொன்னீங்களே, எப்போ எங்கன்னு கேட்டேன். நாளைக்கு காலையில 11 o'clock டிவில பாருங்க. டிவிலையா?